அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுரேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா எங்கள் நிம்மதியும் கெடுக்குறீங்க, எங்களை தூங்க விடாமல் இப்படி சித்திரவதை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, என்னோட பிரச்சனையே இவ தான், இவளை எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போவே என் வாழ்க்கை போயிடுச்சு, தேவையில்லாமல் இவளை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, புருஷன்ற ஒரு மதிப்பு கூட அவகிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்தி கத்தி பேசுகிறாரு. பாக்கியராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா, கத்தாத சுரேஷ் நிதானமாக பேசு அப்படின்றாங்க. ஆனாலும் கேட்க மாட்டுறாரு. இதையும் பார்த்தீங்கன்னா, கோவமாக பேசாதீங்க, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோவத்தில் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாரடி என்ன சொல்கிறதுக்கு, நான் அப்படி தாண்டி பேசுவேன், இப்போ என்னடி பண்ணுவேன். உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இவளுக்கு யாரும்மா, புருஷன் தானம்மா, புருஷன்ற ஒரு உரிமை கொஞ்சம் கூட அவகிட்ட இல்லைம்மா, புருஷனை நான் கேட்குற ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் கூட அவளால் பண்ண முடியல, என்னோட பேச்சுக்கு சுத்தமாக அவள் மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது தான், நாங்கள் 2 பேரும் பேருக்கு தாம்மா புருஷன் பொண்டாட்டி, இன்னும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மதி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நம்ம ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்தை எதுக்கு இப்படி வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன், நடக்கிறத தாண்டி சொல்கிறேன், நடக்காததையா சொல்கிறேன், என்னடி உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாரு. மதியமே எவ்வளோ சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டீங்க, அது என்னால் இப்போ முடியாது, நான் நிதானமாக தானே சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டுருக்கணும், அதை விட்டுட்டு நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எல்லார் எதுலேயும் பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஏன்டி வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க மாமா வீட்டில் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அம்மா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்காக போய் சொன்னேன், அங்கே தலையில் அடிபட்டது, குழாயில் இடித்து பழுப்பில் இடித்து அடிபட்டதுன்னு சொன்னேன், அதெல்லாம் போய்மா, எல்லாம் இவளால் தான், இவ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாக்கியராஜ் மலரும் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அதெல்லாம் சொல்லாதன்னு எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் அவர் கேட்க மாட்டார். நான் அவளை அன்னைக்கு தொடாதாமா போனேன், அதுக்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, தொட்டிருந்தேன்னா அவ்வளோதாம்மா, என்ன வச்சிருப்பா, என்னை கொன்றுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷோட அப்பா அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாகவே அழுகுற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் சுரேஷோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீ தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டியா, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அவன் புருஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அந்த எண்ணெல்லாம் அவளுக்கு இல்லைம்மா, எப்போ நான் சாவன் பார்த்துன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சுரேஷ் கத்தி கத்தி பேசுகிறாரு. புருஷனுக்கு எங்கேயாவது இவ அடங்கி போகிறாளா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மதி பார்த்தீங்கன்னா, அடங்கி போகணுமா, நான் எதுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாத்தியம்மா உங்கள் எதுலேயே எப்படி பேசுகிறா பாரு, அப்போ யாரும் இல்லாத போது என்னென்ன பேச்சு பேசுவா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, நான் என்ன தப்பாக கேட்டேன், நான் சரியாக தானே கேட்டேன், நான் எதுக்காக அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லி மதி திரும்பவும் கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட எந்தெந்த விஷயத்த சொல்லணுன்ற ஒரு சின்ன அறிவு கூட உங்களுக்கு இல்லை, ஒரு சின்ன மேனஸ் கூட இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, யாருக்கடி அறிவில்லை, யாருக்கடி அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, கோவப்படாதடா நிதானமாக இருடான்னு அவரை தடுத்து நிறுத்துறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா, யாருக்கடி அறிவில்லை, உனக்கு தாண்டி அறிவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாரு. மலர் பார்த்தீங்கன்னா, சுரேஷை கத்தாடதா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணி இவ ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப பேசுகிறா, நீ தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்க, எல்லாம் தேவையா, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்பர் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா மதியை செவிலே அரைஞ்சிடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா சுரேஷை அரைஞ்சிடுறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டுக்காக போகிறாங்க. ராகவன்லாம் ரொம்பவே அழுகுறாரு, அவங்க அம்மாவும் ரொம்பவே அழுகுறாங்க. சுரேஷை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பாக்கியராஜ் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே மதியை பார்த்தீங்கன்னா மலர் பிடிக்கிறாங்க. சுரேஷை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் ராகவன் பார்த்தீங்கன்னா சுரேஷை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ராகவன் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்டே, ஏய் இப்போ நீ என்ன பண்ண, சுரேஷ் நீ கை நீட்டி அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம எதில் தானங்க இப்போ கை நீட்டி அடிச்சா, ஐயோ 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 இவளை கல்யாணம் பண்ணின்னு என் பையன் அடி வாங்கிறதுக்காக நான் பெற்று விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்தி கத்தி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, நான் இவரை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன அடித்தார், அதில் அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, என்னடி திரும்ப திரும்ப நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு திரும்ப எகிரிட்டு வராரு. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, சுரேஷை கொஞ்ச நேரம் கம்னு இருடான்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்துறாரு. உடனே சுரேஷ் அம்மா பார்த்தீங்கன்னா, அவன் அடித்தது இருக்கட்டும், ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிற தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது, அதுவும் வேற ஏதோ ஆம்பளை கூட கிடையாது, கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்தி பேசுகிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, அத்தை கத்தாதீங்க அத்தை, பக்கத்துலலாம் கேட்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என் புள்ளைய கை நீட்டி அடிக்கிற தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மதியம் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் தேவையில்லாமல் யாரையும் அடிக்கல, அவர் என்னை அடித்தாரு அதனால் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உன்னை அடித்தாலும் நீ திருப்பி அடிச்சிடுவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு.
ஏன்னா சுரேஷோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஆம்பளைன்னா அப்படி இப்படி இருக்க தாண்டி செய்வாங்க. அதுக்குன்ட்டு அவன் அடிச்சா நீ திருப்பி அடிச்சிடுவியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராகவனும் பார்த்தீங்கன்னா, ஏன் உங்க அப்பா உன்ன அடிச்சது இல்லையா? உங்க அப்பா அடிச்சா நீ திருப்பி அடிச்சிடுவியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கேயும் யாரையும் அடிக்கணும்னு சொல்லி எங்கேயும் எழுதி வைக்கல. எங்க அப்பா கூட என்ன இதுவரைக்கும் அடிச்சதில்ல. எங்க அப்பான்னு இல்ல, யாரும் யாரையும் அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி மதி பேசுறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்களா, "பாத்தீங்களாப்பா இப்ப கூட எவ்வளோ திமிரா பேசுறா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட சண்டைக்கு போறாரு. அவங்க அப்பா திரும்பவும் பார்த்தீங்கன்னா, "கத்தாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருடான்னு" சொல்லி அவர கண்ட்ரோல் பண்றாங்க. சுரேஷோட அம்மா பார்த்தீங்கன்னா, "உங்க அப்பா உன்ன அடிச்சு வளர்க்காதது தான் அவரு பண்ண தப்பு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "என் வளர்ப்ப பத்தி திருப்பி நீங்க பேசாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடி அப்படி தாண்டி பேசுவேன். உன்ன அடிச்சு வளர்த்துருந்தா இந்த மாரிலாம் நீ பண்ணியிருக்க மாட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "நீங்க மதிய மட்டுமே தப்பு சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னடி நீ இவளுக்கு சப்போர்ட்டா? அப்ப அவ பண்ணது சரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "நான் மதி பண்ணது சரின்னு சொல்லல. ஆனா மதி அடிக்கிறதுக்கு முன்னாடி சுரேஷும் தானே மதிய அடிச்சாங்க. நீங்க முதல்ல கேட்கணும்னா சுரேஷ தானே கேட்கணும்" அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஓ! 2 மருமகளும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. இப்ப நீ அவ பக்கம் சாஞ்சுட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஒண்ணும் யார் பக்கமும் சாயல அத்த. நான் சொல்றேன் நியாயத்த தானே சொல்றேன். நியாயமா கேளுங்கன்னு தானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, மலருன்னு கத்துறாரு. "நீயும் கூட கூட பேச ஆரம்பிச்சுட்டியா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் எதுவும் தப்பா ஒண்ணும் பேசலையே மாமா. முதல்ல சுரேஷ் தானே அடிச்சாங்க. சுரேஷையும் கேட்கணும் தானே" அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "இத நான் சும்மாவே விட மாட்டேன். இத சும்மாவே விடக்கூடாது. அவங்க அப்பா, அம்மா வர சொல்லுங்க. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு" சொல்லி சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "அத்தை ராத்திரில எல்லாரையும் வர சொல்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பின்ன இத சும்மா விட்டா, இன்னைக்கு புருஷன அடிச்சவ நாளைக்கு என்ன அடிப்பா? உங்கள அடிப்பா. இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் அடிப்பா" அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "யாரையும் தேடி தேடி போய் அடிக்கிறது ஒண்ணும் என் வேலை இல்ல. என் வம்புக்கு வந்தா தான் நான் இந்த மாரி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "பாத்தீங்களாப்பா, அப்பவும் எவ்வளோ திமிரா பேசுறா" அப்படின்னு சொல்லிட்டு எகிறிட்டு போறாரு. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆல்ரெடி அக்கம் பக்கத்துல நம்ப வீட்டு குடும்ப மானமே போயிட்டுருக்கு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா இதுக்கு மேல அசிங்கமாயிடும். இப்போதைக்கு எதுவும் பேசிக்க வேணாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "அதுவரைக்கும் இவ இங்க தான் இருப்பாளா? ஐய்யய்யோ! என் புள்ளைய இவகிட்ட ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் நான் விட்டு வைக்க மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏற்கனவே என் பையன கட்டில்ல புடிச்சு தள்ளி விட்டவ, கொன்னாலும் கொன்றுவா. ஒரு நிமிஷம் கூட அவ கூட என் பையன் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்க வேணாம். நீ பாக்கியராஜ் கூட போய் படுறா" அப்படின்னு சொல்லி சுரேஷ சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "நானு மதி கூட இருக்கிறேன்னு" சொல்லிட்டு மதிய 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, வேற வேற ரூமுக்கு கூட்டு போறாங்க. விடுகதை: கத்தி போல் இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், தின்ன பழ கொடுக்கும், தின்னாத காய் கொடுக்கும். அது என்ன? ரூம்ல போனதுக்கப்புறம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "நீ கொஞ்சம் அமைதியா, பொறுமையா இருக்க வேண்டியதான்டா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே. எதுக்குடா கையெல்லாம் ஓங்குற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அவ என்ன அடிச்சது மட்டும் தப்பு இல்லையா? அவளுக்கு மட்டும் தயவு செஞ்சு வக்காலத்து வாங்கிட்டு வராத. என்ன இதுக்கு மேல டென்ஷன் பண்ணாத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராகவனும் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல இத சும்மா விடக்கூடாதுங்க. நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனப்பவே இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியிருக்கணும். நம்ம சும்மா இருந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் சும்மா இருக்க சொல்லல. விடியட்டும், இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டுவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ காமிக்கிறாங்க. தங்கராஜ் காஃபி குடிக்கிறதுக்காக கீழ வராரு. அவங்க அம்மாவும் அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. "அம்மா ஏதோ கோயிலுக்கு போணும்னு சொன்னீங்களே, நான் வேணா கூட்டு போட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நானே போய்க்கிறேன். உங்க அப்பாவ கொன்னவள எதுக்கு நீ கூட்டு போணும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ம்மா நான் பேசினது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிடுமா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வீட்லேருந்து கால் வருது. சுரேஷ் வீட்ல விஷயத்த சொன்ன உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, ரேவதிய கூப்பிட்டு, "மேல போய் என்னோட ஷர்ட்டும் பர்ஸும் எடுத்துட்டு வா. நம்ம உடனே உங்க வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடா என்ன சொன்னாரு உங்க மாமனார் கால் பண்ணி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா, மதி சுரேஷ அடிச்சுட்டாளாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற? மதி சுரேஷ அடிச்சுட்டாளா? ஆனா சுரேஷ் மதிய அடிச்சுட்டானா? மாத்தி கீத்தி சொல்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் ஒண்ணும் மாத்தி சொல்லலம்மா. கரெக்ட்டா தான் சொல்றேன். மதி சுரேஷ அடிச்சுட்டாளாம். 2 பேருக்கும் ஏதோ சண்டையாம். அதுல அடிச்சுட்டாளாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "அட பாவிங்களா! எங்கேயும் இந்த அக்கா போர் நடக்காதுடா. நல்ல பொண்ணா பார்த்து உன் மச்சானுக்கு கட்டி வச்சப்போ, வீட்ட விட்டு வெளிய போறா, சண்டை போடுறா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. இப்படி ஒரு பொண்ணியாடா உன் மச்சானுக்கு கட்டி வைப்ப? இதுக்கப்புறம் என்ன 2 பேரும் போய் பஞ்சாயத்து பண்ணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எந்த நேரத்துல இவள கட்டுனியோ, உன் மாமனார் வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கே சரியா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நீ வர வரைக்கும் பிள்ளைங்கள பார்த்துக்கணும் அதானே? நான் பார்த்துக்கிறேன் போங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. அந்த சமயம் மதியோட அப்பா, அம்மாவும் வராங்க. இவங்க எல்லாருமே ஒண்ணா உள்ள வராங்க.
அவங்க உள்ள வந்தவொடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "என்ன பொண்ண வளர்த்து வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "பொண்ண கட்டி குத்தீங்களா? இல்ல பேய கட்டி குத்தீங்களா? இந்த ஆட்டம் ஆடுறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "புருஷனே கைய நீட்டி அடிக்கிறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி உங்க வீட்ல இருக்கும்போது சுரேஷ தள்ளி விட்டாலே உண்மையா மாப்பிள?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இந்த விஷயத்த ஏன் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அது தெரியாம நடந்த விஷயம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அது தெரியாம நடந்த விஷயம்லாம் இல்ல. அவ வேணுன்ட்டே என்ன புடிச்சு தள்ளி விட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, "இதுவரைக்கும் அவ பண்ண தப்ப மன்னிச்சு நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, இப்ப அவ பண்ண தப்பு ரொம்ப பெரிய தப்பு. எங்க பையனையே கை நீட்டி அடிச்சிருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "இப்படியே விட்டா இவ நாளைக்கு எங்க தலையில கூட கல்ல தூக்கி போட்டுருவா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மதியோட அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கும்மா அவன அடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் ஒண்ணும் வேணுன்ட்டு அடிக்கல. மொதல்ல அவரு என்ன அடிச்சாரு. அதனால தான் நான் அடிச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்தீங்கன்னா, சுரேஷ பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. என்னோட இந்த புது சேனலுக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஒரு நம்பிக்கைய குடுக்கும். விடுகதையின் விடை வேம்பு.